ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இஃப் இல்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸோ அதை இன்றைக்கி பார்ப்போம். ஸோ நான் ப்ரோக்ராம் போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதுக்காக நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக பார்ப்போன்றதை இது பண்ணுவோம். ஸோ இன்ட் a, b அப்படின்னு நான் ரெண்டு இது வச்சுருக்கேன். ஸோ இங்கே 10 ஏவோட வேல்யூ நான் 10ன்னு வைக்கிறேன். பியோட வேல்யூ 19 வைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எது பிக் அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிக்க தான் நம்ம இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் a greater than b இதான் ஸ்ட்ரக்சரு. இஃப்ன்றது என்னென்னா, இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனால் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸ்னால் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இதுதான் இதோட இது. ஸோ பிரிண்ட் ஆஃப் இப்போ a greater than b. இப்போ கண்டிஷன் கண்டிஷன் என்ன, a ஆனது பியை விட பெருசாக இருக்கணும். ஸோ இதை கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் உள்ளே ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ a இஸ் பிக் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் பார்ப்போம். ஸோ நமக்கு எந்த அவுட்புட்டும் வரல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a பியை விட சின்னது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால் நமக்கு அவுட்புட் வரல. இதே நான் a 100 அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 100 போடுறோம். இப்போ நான் அவுட்புட் செக் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ a இஸ் பிக். ஸோ இப்போ இதுக்கு இஃப்பில் என்ன பண்ணியிருக்கோம், கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு இது. அடுத்து இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, இல்ஸ். இங்கே முன்னாடி என்ன பார்த்தோம், அங்கே கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ஃபால்ஸான கண்டிஷனும் ஒர்க் ஆகும். அதாவது இப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஸோ பி இஸ் பிக் அப்படின்னு சொல்லி கண்டிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை இப்போ பியோட வேல்யூ வேல்யூ பண்ணுறேன். கரெக்டுங்களா? இப்போ பி அப்போ இங்கே செக் பண்ணும், a greater than b-யா? தப்பு. காரணம் என்னன்னா, b ஹையர் வேல்யூவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனனால எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இல்ஸுக்கு வந்துடும். ஓகேங்களா? இல் ஸ்டேட்மெண்ட்டை தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதை செக் பண்ணுவோம். b is big. ஓகேங்களா? புரியுதா? இஃப் இல்ஸும் இஃப் என்னன்னா, கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் இல்ஸ் அப்படின்றது என்னென்னா, இல்ஸ் பார்ட்டு, இந்த இல்ஸ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபால்ஸான கண்டிஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இல்ஸ் இஃப் அப்படின்றது என்னென்னா, மல்டிபிள் கண்டிஷனை நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஏ வச்சுருக்கேன், பி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து சின்னு ஒரு இது நான் இன்க்ளூட் பண்ணுறேன். c is equal to 10ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்ஸிஃபோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அடுத்து இல்ஸ் இஃப் அப்படின்னு வரும். அடுத்து இல்ஸ். எத்தனை இல்ஸ் இஃப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஆனால் கிளைமேக்ஸில் நீங்கள் இல்ஸுன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்படி தான், இதான் ஸ்ட்ரக்சரு. ஸோ நான் ஒரு இல்ஸிஃப் மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் எத்தனை இல்ஸிஃப் போட்டு கண்டிஷன். ஸோ இல்ஸிஃப் அப்படின்றது என்னென்னா, இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணும். அப்படி ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இல்ஸிஃப் இங்கே வரும். இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா தான் மட்டும்தான் இங்கே வரும். ஓகேங்களா? இப்போ இது ட்ரூ ஆனால் இது மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் இது ட்ரூ ஆச்சுன்னா இதோட பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆகிடும்.
இல்லை ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா இல்ஸ் பிளாக் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏ கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்ணுறோம். அடுத்து பி ஸ்மால் தென் சியான்னு செக் பண்ணுறேன். மாற்றி கொடுத்துக்கோமே. அவ்வளோ. இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் பிரிண்ட் பண்ணோம். இப்போ வந்து அந்த வேல்யூவையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? printf இப்போ அந்த வேல்யூ ஏ. ஓகேங்களா? ஏ இப்போ ஏ கிரேட்டர் தானே ஏ தான். அப்போ ஏ இஸ் பிக் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏவோட வேல்யூயை பிரிண்ட் பண்ணுறேன். printfக்கு பதிலாக ஜி போட்டேன். அதே மாதிரி இப்போ இங்கே ஸோ இப்போ இங்கே என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னா பி, அதாவது சி இஸ் பிக் ஏன்னா பி இஸ் ஸ்மால், ஏதோ ஒன்று எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. சி இஸ் பிக்குன்னு வச்சுக்கிட்டு சியோட வேல்யூயை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எதுவுமே இல்லைன்னா அந்த ரெண்டு கண்டிஷனில் எதுவுமே இல்லைன்னா இல்ஸ் பிளாக் பிரிண்டிங் சொல்லி நானாக ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் பிரிண்ட் பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதான் கண்டிஷன். இப்போ நம்ம செக் பண்ணுவோங்க. அவுட்புட் 100 ஏ இஸ் பிக் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வருது. ஏ தான் இது. ஸோ ஏன்னா ஏ கிரேட்டர் தான் சி. ஆமாம், கரெக்டாக. காரணம் என்னன்னா ஏ வந்து 100, ஏ 100, சி பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ அதனால் ஏ கிரேட்டர் தன் சி, ஏ கிரேட்டர் தன் சி. இந்த கண்டிஷன் வந்து என்னது உங்களுக்கு ட்ரூ. அதனால் உங்களுக்கு இந்த பிளாக் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷனை நான் இப்போ ஃபால்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல 1000 போட்டுக்குவோம். இப்போ மறுபடியும் நான் செக் பண்ணுறேன். 100C இஸ் பிக்னு வருது. சாரி, 1000C இஸ் பிக். இப்போ சியோட வேல்யூ என்னாச்சு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனனால இந்த இடத்துக்கு வந்துச்சு. பி லெஸ் தென் சியான்னு பார்க்குறோம். ஆமாம், கரெக்ட், கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால் இது பிரிண்ட் ஆகுது. இப்போ இல்ஸ் பிளாக் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, பியோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ 9000 வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் நான் செக் பண்ணுறேன். இல்ஸ் பிளாக் பிரிண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இல்ஸ் இஃப்னு சொல்லுவாங்க. இஃப் இல்ஸ் இஃப். ஸோ இதுதான் வந்து இஃப் இல்ஸ் இஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?